நல்லா அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிற அந்த வீட்டு முன்னால ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடே ராமு, என்னப்பா இது? லெட்டர் போட்டு ஸ்டேஷனுக்கு முன்னானே கூட்டு வந்திருப்பேன். திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிரியே வந்துட்டியா? என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே. அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு. இரு முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பர் எதுக்கு? இவன டாக்ஸியா? போர்டு எழுது கழுத்தை மாட்டிக்கிறதுக்கு. என்னப்பா நீங்க? ஐயோ, அது இல்லப்பா, பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க. அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? என்ன நம்பர் அது? 5471. 5471 உள்ள எழுதி. வா 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 வா, ஓடியா ஓடியா. என்ன யோசிக்கிற ராமு? கமான். டேய், இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா. பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கிறப்போ பயப்படலாமா? இந்த பார், இங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். கமான், தைரியமா உள்ளவா. ஹலோ, குட் ஈவினிங் எவரிபடி. மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம். ஹலோ. ஹலோ. கமான், தைரியமா விளையாடு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க சொன்ன மாதிரி ராமுவை கூட்டிட்டு வந்துட்டேன். தட்ஸ் குட். எங்க இருக்கான்? அதோ அந்த டேபிள்ல ரெட் பனியன் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காரு, அவர்தான். என்னையா, இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய், திட்டு பத்துங்களா? என்ன பண்றீங்க? இது வர இப்ப வர. பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் பண்ணாட்டியா நீ? எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? ஊரியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்து கொண்டு கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றதே? இந்த நாட்டோட குடிமகனப்பா, அதர்மத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன், நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? ஓ, விட்டுடுவோமா? பின்னிடுவா. பாத்துட்டு இருக்கீங்க, அடிச்சு நொறுக்குங்க. கண்டுபிடிச்சிட்டியா? என்ன கை எடுக்க மாட்டேன்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப 2 பேரா நல்லா இருக்கும்.
பின்னால ஒருத்த வரான் அடிக்க பாரு சொல்லாத சொல்லாத ஓப். இப்ப மேல எகிரு சம்மர் சால்ட் அடிச்சு உண்மையில நிக்க போய் பாரு ஓப். நின்னுட்டுனா இப்ப பாரு சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன் ஓப். தலைய புடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு அங்கெல்லாம் தூளு ஓப். சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வாங்கிட்டு இருக்கானுங்க, வெக்கம் இல்ல. இந்த கட்ட கட்டையெல்லாம் வேண்டாம், சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுதான் செத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. கொஞ்சம் கீழே இருக்கு இப்போ அடி. ஐயோ போச்சே போச்சே, சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க, நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி, அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இடுப்ப உடைப்பியா? கையை கட்டில உடைச்சுடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம், அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி. கள்ளச்சாரம் பாது பாட்டிலு 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு என்ன பாத்தீங்க? பக்கத்து வீட்டுல சாரை காசுறாங்க, பாத்து சொல்றீங்களா? நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாரை வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துட்டேன். போயா பரட்டு தலையா? எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க. இருக்குது அப்பா இதை பொழிச்சுக்கிட்டேன். நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவன் என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ, என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. யார தீத்து கட்டணும்னு சொன்ன? அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானே அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ரவுடியத்தா எங்க இடத்துக்கு வந்து என் சாரை அடுப்பெல்லாம் உடைச்சதும் இல்லாம என் ஆளுங்களையும் அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் கை நீட்டி இந்த கண்ணத்துல வேற அரைஞ்சிட்டான். அவனை இப்படியே விட்டு வச்சா அந்த ஏரியாவில நம்ம தொழிலையே செய்ய முடியாது. கேட்டீங்களாடா? அவன் நம்ம பொண்ணுகிட்டே வாலாட்டி இருக்கான். எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. ஓகே சார். நான் போயிட்டு அப்புறம் வரேன். கண்டிப்பா வந்துடு. நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதில்ல. திடுக்கிடும் செய்தி. நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏன்பா டாக்ஸி வருமா? வரும் சார், ஆனா 4 பேர் தான் போக முடியும். நாங்க 5 பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா, நாங்க இந்த டாக்ஸில தானே போனோம். போயிடுவோம். ஜானி, நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத நான் செஞ்சேன்ல, நான் சொல்றத நீ செய்.
இங்க வா. ஜோனி, என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா. உன்னை கொன்னுடுவேன், கிட்ட வராத. ஆ? ஜோனி, ஜோனி ப்ளீஸ் கிட்ட வராத. அவளே மன்னிக்கணும். உங்க ஆளுங்க இதை உரைச்சு கொண்டு தான் வந்தாங்க. ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன். அவங்கள சரியா இருக்காங்கன்னு எண்ணி பாத்துக்கோ. என்ன பாக்குற? என்னை அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற. இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத. நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற. என்ன மன்னிச்சிரியா? நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானமா? அப்படி ஒண்ணு இருக்கு அவனுக்கு? ஆண்டவன் கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா 4 வீட்டு 10 பாத்திரத்தை வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டினி கடந்து சாகு. கள்ளச்சாராய காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. டிரைவர், நீங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் இதை வந்துடுறேன். மழை வருது சார், சீக்கிரம் வந்து வந்துடுறேன்ப்பா. நீ எப்படி இங்க? இதாயா நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். டிரைவர், டிரைவர், என்னப்பா உன்னை வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே. ஆமா. வருவியா வரமாட்டியா? வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போப்பா. அப்ப பணம் வச்சுக்க. நீ சரியான ஆளுப்பா. இந்த